மூலமா அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு பெறப்படுகிறது. நீங்களே பார்ப்பீங்க, மக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த விருப்ப மனுகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலாக டிராபிக் ஜாம் இருக்கு. இதுதான் நாங்க சொல்ற மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. எவ்வளவு விருப்ப மனு விநியோகத்துக்கான ஒரு எய்ம் இருக்கா சார்? ஏன்னா இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் 8000 மனு விற்பனை எவ்வளவு விநியோகம் எத்தனை விருப்ப மனு எத்தனை விருப்ப மனு நீங்க கொடுப்பீங்கன்னு பிளான் பண்ணிருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவில் விருப்ப மனு அளிக்கப்படும். விருப்ப மனு அந்த அளவுக்கு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பொது தொகுதிக்கு 10,000, தனி தொகுதிக்கு 5,000 என்று இதற்கான தொகை பிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து திருச்செங்கோடுல, குறிப்பா திருச்செங்கோடுல தூய்மை பணியாளர் பணி செய்ய விடல அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. நகராட்சி தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்போம், தொடர்ந்து இடையூறு ஏற்பட்டா அவங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் வச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த வார்டு, குறிப்பிட்ட வார்டுக்கு நான் போயிருந்தப்ப மக்கள் வந்து அனைவரும் சேர்ந்து அது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க சாக்கடை வந்து 6 மாசங்களுக்கு மேலாக அது அடைப்பட்டு தேங்கி இருந்து வெறும் ஒரு சுகாதார சீர்கேடுக்கு வழிவகுத்துட்டு இருக்குன்னு மக்கள் கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் அதுக்காகவே போல. நான் சொல்றேன் அந்த நேரத்துல மக்கள்லாம் சேர்ந்து, இல்ல சார் நீங்க வாங்க ஒரு போராட்டம் பண்றோம், இப்ப சாலை மறியல் பண்றோம், அந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. பொறுமையா இருக்கு, என்ன நான் கேட்போம். இப்பதான் முதல் தடவை நகராட்சி அதிகாரிகள்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் என்ன நடக்குது. அந்த கவுண்டர் நேரடி இல்லங்க, ஒரு புக் இருக்கா நேரடி நகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம் என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியுமா, இந்த கவனத்திற்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படிங்கிற கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம கேட்டுட்டு பேச முடியாது. நகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். ரொம்ப மரியாதையுடன் தான் நாங்க பேசணும். மக்கள் தான் ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த இடத்துல நான் வந்து அவங்ககிட்ட பேசலன்னா மக்கள் போராட்டமா தான் வெடிச்சிருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா, அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்க இல்ல சார் நாங்க வந்து ரெகுலரா தூர்வாரிட்டு தான் இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அது பொய். பாத்தீங்கன்னா அங்க தூர்வாரவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து அந்த குறிப்பிட்ட வார்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. திருச்செங்கோடு தொகுதி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எல்லா கிராமங்களையும் சாக்கடை வசதிங்கிற பேர்ல அந்த டிச் அமைச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த ப்ராப்பரான அந்த கிரேடியன்ட், அதாவது இந்த ஸ்லோப் தன்மை இல்லாதனால எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் கழிவுநீர் தேங்கிட்டு அங்க பெரும் அந்த கொசுக்களும் ஈக்களும் மற்றும் அனைத்து வித நோய்களுக்கும் பரவக்கூடிய தன்மை தான் இருந்துட்டு இருக்கு. நான் போற எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கிராமங்களில் சாக்கடை வசதி கண்டிப்பாக வந்து சரிவர இல்லை. அதாவது சென்னை மாதிரி இருக்கிற பெரிய மாநகராட்சியிலே இந்த மாதிரி இருக்குன்னா, கிராமப்புறங்கள்ல அது வந்து சுத்தமா அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த நான் குறிப்பிட்ட அந்த அந்த சாக்கடை போடப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. அப்பவே வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு பிளானிங் இல்லாம அந்த நேரத்துல என்ன தேவையோ அப்ப வந்து மக்கள் கேட்கறாங்களா, சரி சாக்கடை வசதி போறோம்னு போட்டுட்டாங்க. பட் எந்த சாக்கடையும் இறுதியாக போய் ஒரு அதை சுத்திகரிக்கப்பட்டு இல்லைன்னா வந்து டிஸ்சார்ஜ் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அதை ஒரு நதியிலேயோ இதுல கலக்கிற மாதிரி எந்த வித ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கே இல்லாத ஒரு வகையில் தான் தமிழ்நாடு முழுசா இது மாதிரிதான் இருக்கு. வருமான வரி வைப்பு தொடர்பான வழக்குல 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரினா அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நான் வருமான வரித்துறையில ஏற்கனவே பணியாற்றி இருக்கேன், அந்த முறையில சொல்றேன். ஒரு ஆர்டர் பாஸ் பண்றப்ப நம்ம ஒரு வரி செலுத்துவோருக்கு அப்பீல் போகலாம்.
ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து கமிஷனர் அப்பீல்ஸ்னு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து தலைவருக்கு ஃபேவரா தான், அதாவது எங்களுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்லயே முதல்ல விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமா விதிக்கப்பட்ட அபராதத்திற்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்கள் போட்டிருக்கோம். அப்ப விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் இந்த பெனால்டி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்திருந்தாங்க. இப்பொழுது இந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன சட்டத்திற்கு படி ஆடிட்டர்கள் அறிவுறுத்தல்படி இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை மேல்முறையீடு நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. தேர்தல் அறிக்கைக்கான கருத்து சொல்லுங்க போட்டு கேட்டிருக்கீங்க. ஆனா அதை வந்து தகவல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கடைசி இல்ல அந்த மாதிரி கிடையாது. பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. இல்ல கண்டிப்பாக எனக்கு தெரிந்த வரையில் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்க சொல்லுவதை போல் மெம்பர் ஆனாதான் கருத்துக்களை சப்மிட் பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னா அதை நாங்க சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தாவேகா கூட்டணி செல்லுமா, எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவில் எல்லாரும் எதிர்பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை பற்றி தலைவர் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார். அவர்கள் சரியான முடிவு எடுப்பார். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கடைசியா தலைவர் பேசின மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தாவேகா தனித்து நின்று போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை இன்று பெற்றிருக்கு. வருமான வரியை குறிப்பா மற்ற கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருமான வரி ரெய்டு நடந்ததே நீங்க தான், நீங்க தாவேகால எடுத்துட்டீங்க, இப்ப விஜய் மீது போன்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் நாளை முதல் தற்போது பரவலா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? இன்னும் அதை பேசிட்டு இருக்கேன். அது நான் தலைவர் அவர்களுக்கு சர்ச் நடந்தப்ப நான் இல்லை அப்படிங்கிறது பல தடவை பல இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் அந்த அவருக்கு தலைவர் அவர்களுக்கு மீது நடந்த வருமான வரி சோதனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இதை மேல்முறையீடு பண்ணுங்களான்னு கேட்குறீங்க. அது சட்ட வல்லுநர்கள் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படி முடிவெடுக்கும். சரிதான் மற்ற கட்சிக்காரர்கள் சமூகத்தில் தொடர்ச்சியா குற்றச்சாட்டா பண்ணிருக்காங்க. இது எப்படி எதிர்கட்சிகள் ஒரு பேசுபொருளா எடுத்து போறாங்க? இது வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க. இனி ஒரு வரி செலுத்துவோர் யாராக இருந்தாலும் அவருக்கு சட்டத்தின்படி இருக்கிற அதிகாரம், அந்த ரைட்ஸின் படி தான் இது நடக்குது. நீங்க என்ன தொகுதிக்கு என் சார்பாக நாமக்கல் மற்றும் சேலம் தொகுதி மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் தனி தொகுதிகள் தவிர அனைத்து தொகுதிகளிலும் தலைவர் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு அளித்திருக்கிறேன். அதை தவிர திருச்செங்கோடு தொகுதிக்கு நான் விருப்ப மனு செலுத்தவிருக்கிறேன். களம் ரொம்ப சாதகமா இருக்கு. மக்கள் போற இடத்துலலாம் மக்கள் டிவிகே அப்படிங்கிற ஒளி தான் தொகுதிக்குள்ள இருக்கு. கண்டிப்பா இதுல முதலமைச்சரோட இந்த ஒரு பதில் வந்து அவர் திமுக டோட்டலா பயந்துருக்காங்க அப்படின்னு தான் அதை காட்டுது. அவங்க நேரடியா எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாம தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க திமுக தாவேகாவை விமர்சித்தால்
மேலும் மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் அப்படிங்கறதுனால பயந்து தான் அதை சொல்லியிருக்காங்க தான் நான் பாக்குறேன். பயத்தின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் தான் கொடுக்குறீங்களா? கேட்கறவங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க. உறுப்பினர் கார்டு அட்டை வந்து காட்டணும் கார்டு. அதனால அவங்களுக்கு யார் பேர்ல வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர் பேர்ல வாங்கணும்னு நினைப்பாங்க, தலைவர் பேர்ல வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால கேட்கறவங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க. அது முடிச்சிடறேன். யாரும் வாங்கிட்டு இங்கே நிக்காதீங்க, தயவு செய்து எல்லாரும் போங்க. பின்னாடி நிறைய பேர் காத்து இருக்கிறாங்க. டாக்டர் பிரபு சார் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி வேலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திமுக அரசு எப்படியெல்லாம் தலைவர் அவர்கள் மக்களிடம் சந்திப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக விஞ்ஞானபூர்வமா யோசிச்சு ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, நாங்க அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு சிஎம் ப்ரோக்ராம் வேலூர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை காரணம் காட்டி வேலூர்ல நாங்க பிளான் பண்ண ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை திமுக ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானது. ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மக்களை பின்னாடி யாரும் நிக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. மக்களை 5 ஃபார்ம் ஒரே ரிசிப்ட்ல வாங்க முடியும். புரிஞ்சுக்கங்க. ஒத்த ஃபார்முக்கு ஒரு ரிசிப்ட் கிடையாது. ஒரே ஆளு ஒரே ரிசிப்ட்ல 5 ஃபார்ம் வாங்க முடியும். கூட்ட வெயில ரொம்ப அதிகமா இருக்கு. புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். இப்ப அடுத்து சேலம் பிப்ரவரி 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் சில திட்டமிடல் இருக்கிறது. அதற்கான பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டோம் போலீஸ்ல. பார்க்கலாம் என்ன திமுக என்ன பண்றாங்க. 5 ஃபார்ம் வாங்கலாம் ஒரே ரிசிப்ட் போட்டு. நேரம் குறைவா இருக்கு. பிரஸ் மீட் நடந்தது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. லேடிஸ் நிறைய பேர் காத்திருக்காங்க. ப்ளீஸ் பின்னாடி யாரும் நிக்காதீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நாங்க கொடுத்த பிறகு இந்த தேதி அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி வருகிறார் என்று செய்தி வருகிறது. இது எப்படி எனக்கு தெரியல. கள்ள உறவோ மறைமுக கூட்டணியோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த சந்தேகம் மக்கள் மனதில் இருக்கு. நிர்வாகிகள்